சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து இந்த ஃபேஸ் வச்சுட்டு இருந்தது அந்த ஹேங்க் ஆஃப் அண்ட் அந்த விஷயத்தை இவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியந்து போகிற அளவுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்ததுக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் தாலி கட்டி இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு திடீர்னு நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பேசுவார். அது வந்து பிற்காலத்தில் அது வந்து சம்சாரம் மின்சாரம் படத்துக்காக ஒரு செட்டு, நிரந்தர செட்டு, ஒரு வீடு மாதிரி செட் போட்டு குடிசைகள் பகுதியும் முதல்ல போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர் பகுதி கூட அங்கே தான் போட்டு காமிச்சாங்க. இப்படி அமீர்ஜான் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளியான சிவா. அமீர்ஜான் அவர்கள் வந்து பாலச்சந்தருடைய சிஷியன். அவர் இந்த படத்தை இயக்குனார். அதில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய வீடாக காட்டுவாங்க. வாத்தியார் ராமன், தலைவர் மற்றும் சௌகா ஜானகி இந்த 3 பேர் வந்து ஒரு சண்டை போட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து கால் கட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை சீன் ஒன்று நடக்கும். அந்த சீனு எடுக்கப்பட்ட இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவிஎம்மில் அன்றைக்கி இருந்து இன்றைக்கி இல்லை, அதாவது ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கி இருக்கிற அந்த இடத்துல அந்த பீரியடில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்துக்காக போட்ட பக்கா ஃபவுண்டேஷனாக போட்ட ஒரு செட்டு தான் அந்த வீடு, ஒரு மிடில் கிளாஸ் வீடு. அந்த வீட்டில் அதுக்கப்புறம் பல படங்களோட படப்பிடிப்பு நடந்திருக்கு. குறிப்பாக பட்ஜெட் படங்களில் நிறைய நடந்திருக்கு பிற்காலத்தில். அந்த பீரியடில் தலைவர் படங்களில் நிறைய நடந்திருக்கு. அதில் இந்த படத்தோட ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமில் அந்த சம்சாரம் மின்சாரம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் இந்த 3 பேர் கலந்து பேசிக்கிட்ட ஒரு காட்சியாக காட்டுவாங்க. கட் பண்ண அடுத்த காட்சி வந்து சோபனா வீட்டில் சோபனாவும் அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கிற காட்சி காட்டுவாங்க. அதுவும் இதே சேம் லொக்கேஷன் தான். அப்போது எவ்வளோ சிக்கனமாக எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசரை மிச்சப்படுத்துறாரு. அதே மாதிரி அது அந்த சீட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியாத அளவுக்கு எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, எவ்வளோ சிக்கனமாக பண்ணியிருக்காங்கன்றதை அவர் நினைவு கூற விரும்பினேன். ராஜா சின்ன ரோஜா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நிஜ வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்டைலிஷான காஸ்டியூம்ஸு எல்லாம் போட ஆரம்பிப்பார். வீட்டிலேருந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறது தானே எல்லாம் உஸ்பேத்தி விட்டு நீ நல்லா நடிக்கணுவான்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்க அம்மாவை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு துணையாக வந்து சென்னை ஜனதா இவரை வந்து வீட்டில் வாடகைக்கு தேடிட்டு வரும்போது வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வாடகை தாங்க. அதுதான் கௌதமி ஜெய் கணேஷ் அவங்க வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா சம்சாரம் மின்சாரம் படத்துக்காக போடப்பட்ட அந்த செட்டு அது பர்மனெண்ட்டாகவே ஆகிப்போச்சு. அந்த வீடு சம்சாரம் மின்சாரம் வீடுன்ற இந்த பேர். அதுக்கு போன படம் கூட நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா சிவா படத்துலலாம் கூட இந்த தலைவர் இந்த வீடை காமிச்சிருந்தான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கௌதமியோட வீடாகவே அதை காமிச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஹவுஸ்ன்னு வச்சுருப்பாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி 4 கலைஞர்கள் வந்து இந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருந்து சினிமா சான்ஸ் கேட்டு அவங்க பிற நட்சத்திரங்கள் ஆனாங்கிறதுனால அது 4 நடிகர்கள் நடித்த பாப்புலர் ஆனதுக்கு பேஸ் பண்ணி 4 ஸ்டார் ஹவுஸ்னு வச்சுருப்பாங்க. நீங்களும் ஸ்டார் ஆகிட்டிங்கன்னா இது 5 ஸ்டார் ஹவுஸ்னு மாற்றிடுவாங்க அப்படின்னு ஜெயகணேஷ் கௌதமியும் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. மன்னன் வந்து நடக்குது. அதுவும் யாரை ஹீரோயினாக போடலாம், ஏன்னா ரஜினி சாரை கன்னத்தில் அறையணும், கன்னத்தில் அறைய அளவுக்கு யாரை ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்கஷன். யாரை போடலாம் ஹீரோயினா, யாரை போடுறது. குஷ்பு வந்து அப்படி சும்மா எல்லாம் கோவில் கட்டுற அளவுக்கு ஒரு காமெடி நடக்குது அந்த நேரத்தில். இது சின்ன தம்பிக்கு பிறகு ஸோ குஷ்புன்னு போது குஷ்பு வந்து அடிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்களே. சம்சாரம் மின்சாரம் செட்டுக்கு வந்தோடனே நான் தனியாக கூப்பிட்டு போய் ஒரு 1 மணி நேரம் கதை சொன்னோன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய ரோலா, சாரை அடிக்கணுமா, இதாம்மா கேரக்டரு, அது வரணும், பூ ஒன்று புயலாகுதுன்னா சாதாரணமாக அப்படின்லாம் சொன்னோன்னே, சார் என்ன சார் இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன் கேரக்டர், அப்பா எனக்கு தெரியாதா சார் சொல்லி அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆகி கடைசியில் அது ஒன்று டெவலப் ஆச்சு, இதாச்சு. ஏன்னா ஒரு பக்கம் தெலுங்கு நடக்குது, ஒரு பக்கம் தமிழ் நடக்குது. எனக்கு என்னென்னா 2 படம் ஒரு பக்கம் நடக்குது, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இது போக இதே லொக்கேஷனில் எனக்கும் இன்னொரு பர்சனல் பாண்டிங் ஒன்று இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. 2003 நான் வந்து ஒரு படத்தை தயாரித்தேன், ஒரு சின்ன பட்ஜெட் படம் பேர் வந்து தத்தி தாவது மனசு. ஸோ அந்த படத்துடைய சில காட்சிகள் எனக்கு அங்கே படமாக்க எனக்கு சந்தர்ப்பம் நேர்ந்தது.
நம்ம அன்னைக்கு வந்து என்னோட படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் வந்து ஜி.கே. சார் தான் ஒர்க் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் கதை தான் முக்கியம் ஹீரோவாக இருந்தது. அது போக படத்தில் நடித்தவங்க அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களை மட்டுமே தான் பயன்படப்பட்டது. அதில் முக்கியமாக சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் சில நிஜ சம்பவங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கதை தான். அதில் ஒரு காட்சி வந்து அந்த பீரியடில் பாண்டி பஜாரில் ஒரு பப்ளிக்காக ஒரு வக்கீல் வந்து சுடப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து உதயம் தேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய பேர் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக நிறைய தூங்கிட்டு இருப்பாங்க. எந்த இடம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இது உதயம் தேட்டர்லேருந்து காசி தேட்டர் போகிற ரோட்டில் இன்றைக்கி வரிசையாக இந்த காஃபி ஷாப்பு, டாக்கோ பெல் அதெல்லாம் இருக்கிற வர ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்ததை வழக்கம் உண்டு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு என்னாச்சுனாக்கா ஒரு லாரி வந்து வேகமாக வந்து கண்ட்ரோலை இழந்து அங்கே தூங்கிட்டு இருந்த நிறைய பேர் மேலே ஏறி நசுக்கிடுச்சு. நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்றது எனக்கு அன்றைக்கி செய்தி இருந்தது. அந்த விஷயத்தை வந்து நம்ம படத்தில் ஒரு காட்சியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லை, கலாபாரமணி அதாவது ரோட்டில் அந்த தார் போடுற ஒரு தொழிலாளியாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு உண்டான ஒரு தங்கச்சி 2 பேர் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரோடு வாசிகளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து ஏறி அதை வந்து அவர் அந்த துர்பாக்கியம் நடந்த விஷயத்தை வந்து நாங்கள் படமாக்கணும். அந்த படமாக்கப்பட்ட இடம் வந்து நம்ம சம்சாரம் மின்சாரம் செட்டில் ஒரு சைடு போர்ஷன் தான். அதுக்கப்புறம் படத்தில் வந்து 3 பொண்ணுங்களை ஒரு பொண்ணு அந்த சோனா அதாவது கத்தமராட்சியோட தங்கச்சி, அவங்களோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னாக்கா நிழல்கள் ரவி மற்றும் சுபாஷினி, இவங்களுடைய வீட்டு போர்ஷனும் கூட அந்த சம்சாரம் மின்சாரம் செட்டில் தான் எடுக்கப்பட்டது. அது போக பார்த்தீங்கன்னாக்கா அதை தொடர்ந்து இந்த சம்சார மின்சார செட்டில் விசேகரோட பல படங்கள் அந்த வீட்டில் படமாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நடிகை குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விசேகர் அவங்க இயக்கத்தில் 2 படம் நடித்தாங்க. அதில் ஒரு படம் வந்து நடந்திருக்கும்போது தான் திருமணமாகி முடித்து மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டப்போ அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களில் எஸ்.எஸ். துரைராஜ் மற்றும் பார்த்திபன் அவர்களும் படத்தின் இயக்குனர் விசேகர் அவர்களும் திருமதி குஷ்பு அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து முதல் நாள் படப்பிடிப்பு அன்றைக்கி வரவேற்றாங்க. இந்த ஸ்டில் யாருன்னு தெரியுதுங்களா? பாலிவுட் நடிகை ஜூஹி சாவ்லா. நடிகர் பாண்டியராஜன் பிரபு வச்சு கன்னிராசின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதை தொடர்ந்து 2வது படம் ஒன்று டைரக்ட் பண்ணி அவரே நடிகராகவும் அறிமுகமானார். இந்திரா வந்தது சந்திரா வந்ததும் இந்த சினிமா தான் டைட்டில் சாங் கூட ஒரு பாடல் வரும். படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படம் பேர் ஆண் பாவம். அதில் வந்து பாண்டியராஜன் அவர்களோட வந்துங்க பாண்டியன்னு சீதா அறிமுகமானாங்க அந்த படத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து முக்கிய விஷயத்தில் வந்து ரேவதி நடிச்சிருப்பாங்க. அந்த ரேவதியோட ஹிந்தி வெர்ஷனில் இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த படம். படத்தோட பேர் வந்து சச்சா பியார். இந்த படத்தையும் ஹிந்தியில் நடிகர் பாண்டியராஜன் அவர்களே தயாரித்து இயக்கியிருந்தார். அப்புறம் இதில் வந்து நான் வந்து இபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் பேர் வந்து சச்சா பியார், ஆண் பாவத்தோட ஹிந்தி ரீமேக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஹி சாவ்லாவுக்கு அந்த நேரத்தில் வந்து 11 நாள் தான் டேட் வாங்கினாங்க பாண்டியராஜன் அவர்கள். இந்த 11 நாள் ஃபுல்லாக வந்து சிட்டிலே ஷூட் பண்ணோம். அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் போர்ஷன் வந்து சம்சாரம் மின்சாரம் செட்டில் தான் எடுக்கப்பட்டது. அவங்க வீடு போர்ஷன் எல்லாமே. அப்புறம் என்ன பாட சொல்லாது நான் கண்டபடி பாடி போடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை வந்து ஹிந்தி வெர்ஷனில் ஒரு சாங் இருக்குது. இதுதான் அந்த பாடலுக்கு லீடுக்கான அந்த ஸ்டில்லு. இது வந்து மைனா காவுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ஆனந்த் மிலின் மியூசிக்கில் சமீருடைய வரிகளில் பாடின இந்த பாட்டு. இந்த படத்தோட காட்சிகள் படமாக்கப்பட்ட இடம் வந்து நம்ம சம்சாரம் மின்சாரம் செட்டு. இந்த ஜூஹி சாவ்லா இந்த போஸ்ட் வந்து இது வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்டது பப்ளிசிட்டிக்காக ஆச்சுங்களா. ஆனால் இந்த ஸ்டில் வந்து அந்த சம்சாரம் மின்சாரம் செட்டில் படத்தோட காட்சியில் எடுக்கப்பட்டது தான். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டில். அப்போது தமிழ்ல வந்து ரேவதி அப்படி நடிச்சிருப்பாங்க. அந்த நிறைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ்ல நீங்க வந்து நீங்க கூகுளில் சர்ச் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த போஸ்ட் கண்டிப்பா ரேவதியோட தெரியும். அதோட ஹிந்தி வெர்ஷன் தான் இது. இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது சில காரணங்களால அது அப்படியே முடங்கி போயிடுச்சு. அதோட ஸ்டில்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்புறம் இவர் பேர் வந்து நடிகர் அலோக்நாத். ஜூஹி சாவ்லாவுக்கு அப்பாவாக நடித்தார்.
அவர் கூட உட்காந்து இருக்கிறவர் வந்து பாண்டியராஜன் அவர்கள். தமிழில் அவர் நடித்த அதே கேரக்டரை ஹிந்திலையும் அவரே நடிச்சாரு. இந்த ஸ்டில் நீங்க பாக்குற இந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் வந்து சம்சாரம் மின்சாரம் செட்ல அந்த வாசல்ல திண்ணை மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தது. அந்த திண்ணையில உட்கார்ந்து பேசுற மாதிரியான காட்சி தான் இது இங்க எடுக்கப்பட்டது. இந்த சம்சாரம் மின்சாரம் செட்ல என்ன பெரும் பாத்தீங்கன்னாக்கா, சிட்டி லைஃப்ல எடுத்துக்கப்படுற படம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏழையோட வீடா கூட காட்டுவாங்க. வில்லேஜ் போர்ஷனுடைய வீடு இன்டீரியர் கூட அது போன்ற மேட்ச் பண்ணுவாங்க. இப்படி அதே மாதிரி அந்த வீட்டோட 4 போர்ஷன் பாத்தீங்கன்னா 4 ஆங்கிள் 4 வீட்டோட என்ட்ரன்ஸ் மாதிரி கூட நீங்கள் அதை காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட இன்சைடு தான் இது. இந்த ஒரு காட்சியில் ஜூஹி சாவ்லா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தூணை அப்படி ஒன்றுங்கன்னா அந்த மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அப்போ எடுக்கப்பட்ட அந்த காட்சியோட ஸ்டில்லு தான் இது. அதுக்கப்புறம் இந்த படத்து நேரத்தில் நடிகர் பாண்டியராஜன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் அவருடைய நண்பர் வெல்வெட் என்ற டாக்டர் ராஜ்குமார் என்பவர். அவரும் நடிகர் டைரக்டர் பாண்டியராஜன் அவர்களும் அந்த படத்தோட செட்டு, அதாவது சம்சாரம் மின்சாரம் செட்டில் ஷூட்டிங் ஒர்க்கிங் ஸ்டில்லு தான் இது அங்கே எடுக்கப்பட்டது. அப்புறம் இந்த சம்சாரம் மின்சாரம் செட்டில் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும். அந்த காம்பவுண்ட் வாலில் அந்த நிவாரன் 90 அப்படின்றத இவங்களோட வெல்வெட் அவருடைய ப்ராடக்ட்டு. அதில் வந்து ஜூஹி சாவ்லா நடிச்ச மாதிரி இன்ஃபிலிமுக்கு அப்போ வந்து பயன்படுத்தி இருந்தோம் நாங்கள். இது சம்சாரம் மின்சாரம் செட்டில் தலைவர் படங்களை தாண்டி நான் பார்த்த சில காமனான படங்களில் ஒரு சில படங்கள் எனக்கு கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இப்போ இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த சம்சாரம் மின்சாரம் படத்தை பார்க்கும்போது அந்த வீட்டோட காட்சிகள் எத்தனை படங்களில் அது வந்திருக்கு, எந்தெந்த காட்சிகள் எப்படி வந்திருக்குன்றது நீங்கள் அதை ரிலேட் பண்ணிக்கலாம்.